வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ ஜெர்மனியோட ஒரு ரயில் நிலையத்துல இருக்கோம். இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த எழுத்து போட்ட போர்டும், அதுக்கு கீழ இருக்கிற வார்த்தையும் எத பத்தினது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெர்மனி ரயில் நிலையங்கள்ல பிளாட்பாரத்துல இந்த மாதிரி எழுத்து போட்ட பலகைகள பார்க்கலாம். அப்படின்னா ஜெர்மன் மொழியில ஹால்ட், அதாவது நிறுத்து, ஸ்டாப்னு அர்த்தம். அதுக்கும் கீழே குர்சுக் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜெர்மன்ல குர்ஸ் அப்படின்னா குறுகிய அல்லது குட்டையான்னு அர்த்தம். ஜுக் அப்படின்னா ரயில். அப்போ குர்சுக் அப்படின்னா குட்டையான அல்லது குறைந்த பெட்டிகள் கொண்ட ரயில்னு அர்த்தம். சரி, இதோட வேலை என்ன? ஜெர்மனில எல்லா ரயில்களும் ஒரே நீளத்துல இருக்காது. சில ரயில்கள் ரொம்ப நீளமா இருக்கும். சில ரயில்கள் குறைவான பெட்டிகளோட ஷார்ட் ட்ரெயின்ஸா வரும். ரயில் ஓட்டுநர், டிரைவர் பிளாட்பாரத்துக்குள்ள வரும்போது பிளாட்பாரத்துல இருக்கிற இந்த பலகைய வச்சுதான் ரயிலை எந்த இடத்துல நிறுத்தணும்னு கரெக்டா கணிப்பாரு. குறிப்பா இந்த பலகையோட சேர்த்து கொர்சுக் அப்படின்னு போட்டிருந்தா குட்டையான ரயில் வண்டிகள் இந்த பலகைக்கு நேராக வந்து நிக்க வேண்டும்னு அர்த்தம். இதனால பயணிகள் தங்களுடைய ரயில் எந்த பகுதியில வந்து நிக்கிறோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பிளாட்பாரத்துல கரெக்டான இடத்துல காத்திருந்து ஏற வசதியா இருக்கும். ஜெர்மன் ரயில்வே சிஸ்டம் எந்த அளவுக்கு துல்லியமானது என்பதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.